வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. இந்த வீடியோவில் நான் கர்ம வீரர் காமராஜரையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையையும் நான் ஒப்பிடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் தமிழ் சமூகம் ஆதி தமிழ் சமூகம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பெண்ணடிமைத்தனம் கிடையாது. சில ஊடுருவல்களால் இது எல்லாமே வந்துச்சு. ஸோ அதை ஒட்டி அந்த டிஎன்ஏவை உசுப்பி விடுற மாதிரி தான் திராவிட இயக்கங்கள் அவங்களோட பங்களிப்பை செய்ய ஆரம்பித்தாங்க. அதன் மூலியமாக அந்த பெண்ணடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்தோம். ஸோ பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்தோம், ஜாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக பேச ஆரம்பித்து அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுள்ளோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்டை தமிழ் சமூகம் கொண்டு வந்துச்சு. இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பெரியார் காலத்தில் இருந்து மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சோழா பீரியடில் இருந்து கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த குடவோலை முறை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதுலேயுமே ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சிலருக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் சரியான ஆட்கள் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கான்செப்டில் போக வேணாம். பட் ஒரு சாராருக்கு இந்த க்ரைட்டீரியா கவர் ஆச்சுன்னா இவங்களுக்கு இந்த பெனிஃபிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்திங்களா? இது எல்லாமே ரிசர்வேஷன். ஸோ அந்த அடிப்படையை தான் திராவிட இயக்கம் எடுத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட, இந்த வார்த்தையை சொன்னால் சிலருக்கு கோபம் வரும், பட் அதுதான் உண்மை. ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ரிசர்வேஷன் மூலியமாக சலுகைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க உரிமைகள் பெற வழிகள் போட ஆரம்பித்தாங்க. இங்கே ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அப்படின்னா அது ஓபிசியும் சேர்ந்து தான் அப்படிங்கிறத சில ஓபிசி தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சூழலில் திராவிட இயக்கம் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்மொழிகிறாங்க. ஆனால் அப்போதைய காங்கிரஸ் அது பயங்கரமாக எதிர்த்து நிற்கிது. அது முடியாது அப்படின்ட்டு அதில் கடுப்பாகி தான் பெரியார் என்ன பண்ணார், காங்கிரஸை விட்டு வெளில வராரு. ஆனால் அதே காங்கிரஸில் இருக்க காமராஜர் தன்னோட தேசிய தலைவர்களை மீறி இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. மக்களின் நலனுக்காக ஒரு மாநில தலைவர் தேசிய தலைமையை எதிர்த்து இந்த மண்ணுக்கான அரசியலை பேச ஆரம்பித்தார். அந்த ஒரு விஷயம்தான் காமராஜர் அப்படிங்கிறவர் கர்ம வீரராக மாறின தருணம். ஓகேங்களா? இந்த மண்ணுக்கான அரசியலை பேசணும். நீ கட்சி தலைமை அங்கே டெல்லியில் உட்காந்துட்டு 1000 பேசுவான், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு எடுத்து சொல்ல தானே ஒன்று இங்கே வச்சுருப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதை காமராஜர் அந்த டைமில் திறம்பட செஞ்சார். ஸோ அதனால தான் காமராஜருக்கு அப்படின்னா இங்கே ஒரு பொது தலைவராக மக்கள் கொண்டாடுறாங்க அவரை. ஏன்னா தன்னோட தேசிய தலைமையை தன்னோட மக்களுக்காக எதிர்த்து இந்த ரிசர்வேஷன் கான்செப்டை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அவர் எளிமையாக இருந்தார் அப்படின்றத மட்டும் பேசிட்டு கடந்து போவாங்க. இதெல்லாம் காமராஜரை பற்றி பேசவே மாட்டாங்க. இதில் முக்கியமாக பேச வேண்டிய கான்செப்ட் இது தானே. ஆனால் இதை பேசாமல் அவர் எளிமையாக இருந்தார் அப்படின்ட்டு. எது ரொம்ப எளிமையாக இருந்துட்டு கொடுங்கோல் ஆட்சி பண்ணால் உங்களுக்கு ஓகேவா? ஒரு கொடுங்கோலன் ஆனால் எளிமையாக இருக்கான் அப்படின்னா நீங்கள் ஓகேனுவீங்களா? காமராஜர் எளிமையாக இருந்ததுக்காக மட்டும் நம்ம அவரை கொண்டாடல. அவரோட திட்டங்கள், அவர் இந்த மண்ணுக்கான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் தன்னோட தேசிய தலைமையை எதிர்த்து செஞ்சார் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே கவனிக்கணும். ஸோ அதுதான் அவர் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உட்காந்துச்சு. ஆனால் இங்கே அண்ணாமலை என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இங்கே இருமொழி கொள்கை அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கான கொள்கை, இந்த மக்களுக்கான கொள்கை. ஆனால் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற அந்த தேசிய தலைமையோட ஆர்டரை இங்கே செயல்படுத்த அண்ணாமலை அவ்வளவு தீவிரமாக செய்கிறாரு. ஸோ தேசிய தலைமையோட குட் புக்கில் இடம் பிடிக்க மட்டும்தான் அண்ணாமலை அவ்வளோ போராடுறாரே தவிர தமிழ் மக்களோட குட் புக்கில் இடம் பிடிக்கணுன்ட்டு அவருக்கு விருப்பமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது. அண்ணாமலை ஒரு மாஸ் அப்படிங்கிறதுலாம் இட்ஸ் அ பிஆர் ஒர்க். அது அவங்களே வச்சு சோசியல் மீடியாவில் வச்சு பேசிக்குவாங்க. அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அதை நம்பவும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
பட் இந்த வீடியோ வந்து அந்த சின்ன பர்சன்டேஜ் பீப்புள் ஓகேங்களா, அவங்களுக்கு தான் என்னோடய டார்கெட். ஏன்னா அந்த மாதிரி பிஆர் ஒர்க்ஸ் எல்லா பொலிட்டிக்கல் லீடரும் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடு அப்படிங்கிறதெல்லாம் கூட இட்ஸ் அ பிஆர் ஒர்க். இது வந்து நம்ம வந்து இதிலெல்லாம் மயங்கி நிற்கக்கூடாது. ஸ்டாலினை நம்ம அப்பான்னு கூப்பிட்டா என்ன, ஐயான்னு கூப்பிட்டா என்ன, சிஎம்னு கூப்பிட்டா என்ன, மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் கூப்பிட்டா தான் நமக்கு என்ன. நீ இங்கே என்ன செய்கிற, நீ இந்த மக்களுக்கான அரசியல் செய்கிறியா, இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறியா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறியா, இப்படி தான் நம்ம பேச வேண்டியது இருக்கே தவிர இந்த அப்பான்னு கூப்பிட்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு டாப்பிக்காகவே நம்ம எடுத்து பேசக்கூடாது. ஸோ அப்படி தான் வந்து அண்ணாமலையும் பிஆர் ஒர்க் வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய மாஸ் லீடர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து ஒரு லீடரும் கிடையாது, நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட்டும் கிடையாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, அரசியலாச்சே தொடர்ச்சியாக வந்து தன்னை ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இல்லைன்னா இங்கே எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. பாமக அப்படியான ஒரு மாயை தான் உருவாக்குச்சு. பாமக வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பேசின பாமக ஒரு ஸ்டேஜில் பாமக தயவு இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு பேச ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சில தேர்தலாக பாமகவோட தயவு இல்லாமல் தான் இங்கே வந்து திமுக ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கான அரசியல் பேசலை அப்படின்னா நாளடைவில் காணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி காமராஜர் தன் மக்களுக்கான அரசியலை செஞ்சார். தன்னோட கட்சியின் கொள்கைகளை மீறி, தன் கட்சியின் தேசிய தலைமையை மீறி தன்னோட மக்களுக்கான அரசியலை செஞ்சார், மக்களுக்கு நல்லது செஞ்சார். அதுதான் வந்து அவரை வந்து அந்த ஸ்டேஜில் இன்னும் உட்கார வச்சுருக்கு. அப்படியான அரசியல் அதுக்கப்புறம் வந்து யாரும் செய்யலை. தேசிய கட்சிகளில் நான் சொல்கிறேன் அப்படி யாரும் செய்யலை. இனிமேல் செய்வாங்களான்னு எனக்கு தெரியலை. இப்போ இருக்க தலைவர்கள் செய்யலை. அண்ணாமலை செய்யலை, தமிழிசை சவுந்தரராஜன் செய்யலை. அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, டெல்லியில் வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆஃபீஸ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களே தவிர அரசியல் மைண்ட் செட்டில் இல்லை. ஆஃபீஸில் தான் என்ன பண்ணுவாங்க, ரைட்டோ தப்போ பாஸோட குட் புக்கில் இடம் பிடிக்க அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும்லாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க. போயிட்டு இது எடுக்காதுங்க, நீங்கள் இந்தியெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் ஒரு மொழி அழிஞ்சிரும், ஒரு மொழி அழிஞ்சால் கலாச்சாரம் அழியும், அது அழிஞ்சுனா ஒரு இனமே அழியும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும். இல்லை, அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ காமராஜரோட நான் வந்து இந்த இடங்களில் தான் அண்ணாமலை வந்து பொருத்தி பார்த்து அண்ணாமலை இந்த மக்களுக்கான அரசியல் செய்யலை அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.